எங்க ஊர் ஏரியில தூண்டில போட்டு மீனை பிடிச்சி அந்த மீனை சுத்தம் பண்ணி அதை துண்டு துண்டா நறுக்கி அம்மி மணக்க மசாலா அரைச்சு அதை புளியோட சேர்த்து கரைச்சு எங்க பாட்டி மீன் குழம்பு வச்சாங்க. சூடா சாப்பிடும் போது இந்த மீன் குழம்பு அவ்வளவு அருமையா இருந்தது. இதை 2 நாள் வச்சிருந்து சாப்பிட்டா இப்ப இருக்க சுவையை விட சுவை இன்னும் அருமையாவே இருக்கும். மீன் குழம்பு செய்யறதுக்காக எங்க ஊர் ஏரியில நாங்க மீன் பிடிக்க போனோம். தூண்டில தயார் பண்ணி அதுல மண்புழுவை குத்தி அதை தண்ணியில தூக்கி போட்டு நாங்க மீன் பிடிக்க ஆரம்பிச்சோம். சின்னது பெருசுன்னு பல வகையான மீனை தூண்டில் போட்டு நாங்க பிடிச்சோம். அதுலயும் குறிப்பா நாங்க பிடிச்ச ஜிலேபி மீன்களை மட்டும் குழம்பு வைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டோம். நாங்க பிடிச்ச ஜிலேபி மீன்லயே ஒரு 3 மீனை மட்டும் பெரிய மீனா பார்த்து குழம்பு வைக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். மீன் மேல இருக்க செதில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதுல இருக்க குடல் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்துடலாம். மீன் மேல இருக்க செதில் எல்லாத்தையும் சுத்தமா சுரண்டி எடுத்துட்டு குழம்புல போடுறதுக்கு தகுந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப மீன்ல குடல் மாதிரி தேவையில்லாத பாகத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டாச்சு. மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஜிலேபி மீன் இப்ப தயாராயிடுச்சு. இப்ப மீன் குழம்பு வைக்க தேவையான மசாலா பொருட்களை பாத்திரலாம். 200 கிராம் புளி, வெந்தயம், 100 கிராம் சோளம், 25 வரமிளகாய், மிளகு சீரகம், 4 தக்காளி, கறிவேப்பிலை, வர கொத்தமல்லி, 200 கிராம் சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி இலை. இப்ப மீன் குழம்புக்கு தேவையான மசாலாக்களை வறுத்து தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் வெந்தயம், மிளகு சீரகம் 2யும் இப்ப நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வறுத்துட்டு அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சோளத்தையும் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சோளத்தையும் இப்ப நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வரமிளகாய், வர கொத்தமல்லி இது 2யும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக இதையும் ஆற வச்சிடலாம். இப்ப மீன் குழம்புக்காக அரைக்க வேண்டிய மசாலாக்களை அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு 2யும் இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3யும் இப்ப நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. அடுத்து வரமிளகாய், கொத்தமல்லி, சோளத்தை எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த காலத்துல பொட்டுக்கடலைக்கு பதிலா சோளத்தையும் ஆரியத்தையும் தான் பயன்படுத்துவாங்களாம். அதனாலதான் எங்க பாட்டி வைக்கிற குழம்பு அவ்வளவு அருமையா இருக்கும்.
வரமிளகாய் கொத்தமல்லி மசாலாவும் இப்ப தயாராயிடுச்சு. இப்ப வறுத்து வச்சிருந்த வெந்தயம் மிளகு சீரகத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வெந்தய மிளகு சீரகத்தையும் அரைச்சு தயார் பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த புளியவும் தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்கலாம். புளிய கரைச்சு எடுத்துட்டு அது கூடவே தக்காளியவும் அறுத்து சேர்த்துக்கலாம். நம்ம புளியில சேர்த்த தக்காளியவும் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். இப்ப புளி கரைச்சலோட நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள், உப்பு ரெண்டையும் சேர்த்து இப்ப நல்லா கரைச்சு விட்டுறலாம். இப்ப மீன் குழம்ப வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி அதுல அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம கரைச்சு வச்சிருந்த புளிக்கரைசல் மசாலாவை சேர்த்துக்கலாம். புளி மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அரைச்சு வச்சிருந்த வெந்தய மிளகு சீரக மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம துண்டு துண்டா நறுக்கி வச்சிருந்த மீன்ல உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து இப்ப மீனை நல்லா கழுவ ஆரம்பிச்சிடலாம். உப்பு மஞ்சள் சேர்த்து மீனை நல்லா கழுவியாச்சு. உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருந்த மீனை இப்ப குழம்போட சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுறலாம். இதுக்கு மேல மீனை கிண்டவே கூடாது. குழம்புல சேர்த்த மீன் இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப மீன் குழம்புல கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். மீன் குழம்பு இப்ப சாப்பிட தயாரா இருக்கு. நாங்க தூண்டில் போட்டு பிடிச்ச மீனை குழம்பா வச்சு அதை இட்லியோட சேர்த்து சாப்பிட்டோம். மீன் குழம்பும் இட்லியும் அவ்வளவு அருமையா இருந்தது. மீனும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது.